நம்முடைய ஃபாதர் ஆண்டனி ராஜ் அவர்கள் இப்போது நம்ம மத்தியில் வாழ்த்துரை வழங்குவார்கள். ஐயா, இவங்களோட கூட நான் ரொம்ப உறவு வச்சுட்டேன். எப்படின்னா, நாங்கள் பால்காரங்க நான் ஜாதியெல்லாம் எடுக்கலை. நாங்கள் அப்பேற்பட்ட பெத்தலகேம் என்னும் இடத்திலே மாட்டு தொழுவத்தில் தான் எங்கள் ஐயா பிறந்தார். ஆயர் குளத்தில் பிறந்தாலும் கூட அடியேன் இவங்களுக்கு உறவுகார். நாங்கள் எப்போ உறவாயிட்டோம். இவங்கெல்லாம் பார்த்து எங்களெல்லாம் பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. அது நன்றி நன்றி ஐயா. எத்திக்கும் புகழ் கமழ தித்திக்கும் செம்மொழியாம் தமிழ் மொழியே, என் நாவினில் அசைவாடும் தாய்மொழியே, சபைதனில் உன் புகழ் பாடி நான் பெருமை அடைகிறேன். இங்கே என்னை விட அதிக கற்றறிந்த அனுபவம் கொண்ட ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. திருக்குறளை ரொம்ப அதிகமாக கற்றறிந்து அதற்கான ஒரு விளக்க உரைகளை நேர்த்தியாக தரக்கூடிய ஆளுமைகளும் இருக்கிறீங்க. உங்கள் மத்தியில் திருக்குறளினுடைய அடிப்படையிலே தமிழனுடைய மரபை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு சற்று தயக்கம் இருந்தாலும், நான் அறிந்த ஒரு சில கருத்துக்களினுடைய அடிப்படையிலே தமிழனுடைய புகழை பாட ஆசைப்படுகின்றேன். ஆகவே இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் தொடங்க விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இவ்வாறு அவருடைய பொங்கல் கவிதையை எழுதியிருந்தார். முழுவதுமாக நான் வாசிக்கவில்லை, கடைசி ஒரு சில வரிகளை மட்டும் நான் வாசிக்கின்றேன். எனக்கு பொங்கலுக்கு விடுமுறை உண்டு, அங்கே டிவி உண்டு, டிவி கண்டு உணவு உண்டு, உறக்கம் கொண்டு ஓய்வெடுப்பதே பொங்கல் என்று இன்றைய காலத்தினுடைய சூழலை ஒரு தத்ரூபமாக, அதாவது நம்மகிட்ட பழையதை கழிப்பதற்கு மனம் இல்லை, ஆனாலும் ஏதாவது ஒன்றை எரித்து இந்த இயற்கையை மாசுபடுத்தி போகியை கொண்டாடி விடுகிறோம். தைப்பொங்கல் எந்த கடவுளை வணங்குறன்னே இன்றைக்கி தெரியல. ஆனால் அந்த கடவுளை வைத்து பலவிதமான புரளிகளை கலப்பி கூட வாழக்கூடிய உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை பிரித்து விட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த கடவுளுக்கு என்று ஒரு பொங்கல் வைத்து தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். இதுதான் தமிழர்களுடைய தொடக்க நாள் என்பதை கூட அறியாமல் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். வீட்டில் ஆடு மாடு எதுவுமே இல்லை, யாரும் நம்ம விவசாயம் செய்வதும் கிடையாது. ஆனாலும் நாளைக்கு உழவர் பொங்கல் மாட்டு பொங்கலை கொண்டாடுவோம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யாருன்னே தெரியாது, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல், பெரியோருக்கு மரியாதை. வெளியில் வந்தால் யார் பெரியோர் யார் சிறியவர்னு தெரியாது. இன்றைய தலைமுறைக்கு மரியாதை என்பதே என்னவென்று தெரியாது. நானும் படித்திருக்கிறேன், நானும் எனக்கு விஷயம் தெரியும், அவங்களோடு நான் கெத்து. இன்றைய கால சிந்தனையோடு நான் பெருமையோடு நடக்கின்றேன் என்று தான் சொல்லி கொள்ளுகிறார்கள். அவங்களும் கொண்டாடுறாங்க காணும் பொங்கல். இவைகளெல்லாம் கடந்துதான் இந்த தமிழ் சமூகம் தன்னுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு இனம் இருக்க வேண்டும். ஒரு இனம் இருக்கிறது என்றால் அதற்கு என்று ஒரு தனி மொழி இருக்க வேண்டும். இந்த மூன்றும் தமிழுக்கு உண்டு. தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது, அவனுக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது, இருந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது. இந்த தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் பாரம்பரியம், இது மூன்றும் இருக்கும் அளவுக்கும் இருக்கும் காலம் வரை இந்த சமூகத்தில் பொங்கல் விழா என்பது ஒருபோதும் மறைவது கிடையாது. சூரியன் அஸ்தமித்தாலும் பொங்கல் விழா அஸ்தமிக்கப் போவது கிடையாது, அது கொண்டாடப்படும். ஏனென்றால் அவனுடைய வாழ்வியலோடு கலந்து அவனுடைய கலாச்சாரத்தை
எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது மதத்தை கடந்து, பிரிவுகளை கடந்து நாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தமிழண்டா. இந்த லாங்குவேஜில் தமிழண்டா, நான் தமிழண்டா. இந்திக்கு எதிரான பிரச்சாரம் வரும்போது பரவலாக பேசப்பட்ட ஒரே வாக்கியம் தமிழண்டா. இந்தி தெரியாது போடா, இந்தி தெரியாது போடா. இன்றைக்கு அதையே இன்னொருத்தன் காப்பி அடித்து எனக்கு தமிழ் தெரியாது போடான்னு இந்தியில் சொல்ல தொடங்கிட்டான். ஆனால் அவன் காப்பி அடித்தாலும் தமிழனுக்கென்று எப்பொழுதும் ஒரு நிலை உண்டு, அவனுக்கென்று தனி தன்மானம் உண்டு. அவன் கொள்ளுகின்ற அந்த பெருமை அவனுடைய கலாச்சாரத்தோடு இணைந்தது. அவனிடமிருந்து அந்த கலாச்சாரத்தை பிரித்து எடுக்க முடியாது. அரசியலில் கூட நிறைய உள்ளீடுகள் இருக்கிறது, பேசலாம்னா நிறைய பேசலாம். மனோன்மணியம் சுந்தரனானுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை பார்க்கும்பொழுது எத்திசையும் புகழ் மணக்க இருந்து பெறும் தமிழனங்கே, இடையில் வரக்கூடிய வார்த்தைகள் திராவிட நல் திருநாடு என்ற வார்த்தையே இல்லை அவருடைய பாடலில். ஆனால் திராவிட நல் திருநாடு என்பது அரசியல் நூதனமாக அதில் கலக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. திராவிடம் இல்லை, தமிழ்நாடு என்று தான் சொல்லுகின்றான். தெலுங்கு, கன்னடம், துளு அனைத்தும் உன் உதரத்தில் இருந்து பிறந்தது. அந்த தமிழ் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த மொழியிலிருந்து பிறந்தது, அதனுடைய கலாச்சாரத்தில் இருந்து பிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது தமிழனுடைய கலாச்சாரம் உயர்ந்ததாகவே காணப்படுகிறது. அதை இன்னைக்கு ஒரு சின்ன டேர்முக்குள்ள, ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கி திராவிடம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கான அரசியல் போராட்டங்கள், நீ சொல்கிறது சரி, நான் சொல்கிறது, இது யார் என்ன சொல்லி என்ன திணித்தாலும் தமிழனுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் எவனாலும் மாற்ற முடியாது. இயற்கையை மட்டுமே கொண்டு தன்னுடைய வாழ்வியலை இயக்கி கொண்டிருந்தவன் அந்த இயற்கையை மட்டுமே நம்பி அந்த இயற்கையை இறைவனாக கருதி தன் வாழ்வை அவன் இயக்கி கொண்டு இருப்பதால் அவனுடைய கலாச்சாரத்தை அழிக்க முடியாத அளவிற்கு அவன் திடமாக இந்த மண்ணில் ஊன்றப்பட்டு இருக்கிறான். ஆகவே தான் எத்தகைய அரசியல்வாதிகள் தோன்றினாலும், எந்த அளவிற்கு தமிழனை புறக்கணித்து ஓரங்கட்டினாலும், தமிழனுடைய எழுச்சி எல்லா விதங்களிலும் இன்றளவும் இந்த சமூகத்தில் வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழனுடைய பண்பாட்டை குறிக்கக்கூடியது தான். அது அவனுடைய அடையாளம், நம்முடைய அடையாளம். நம்ம என்னத்தான் மாறு தட்டி நம்ம தனித்தனியாக பிரிந்து நின்னாலும் ஒன்றாக வருவது தமிழ் என்று தான் வந்து நிற்கின்றோம். அதே போல் இந்த வள்ளுவனுடைய சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எந்த இடத்துலையும் வள்ளுவன் மதத்தை பற்றியோ அல்லது ஜாதியை பற்றியோ அவன் பேசவில்லை. வள்ளுவன் எதையும் தனியாக அவன் பிரித்து பேசவில்லை. மதம் என்கின்ற வார்த்தையும் இல்லை, கடவுள் என்கின்ற வார்த்தையும் இல்லை என்று தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இறைவா இறையே, இறைவா இறையே என்கின்ற வார்த்தையை தமிழன் கையாண்ட ஒரு வார்த்தை. அது இயற்கையை நோக்கி கூட அவன் அதே வார்த்தையை தான் அவன் பாடினான். அந்த வார்த்தை கையாளப்பட்டதை ஒவ்வொருவரும் அவங்களுடைய மதத்திற்கு ஏற்ப இன்றைக்கு அரசியலுக்காக, மதத்துக்காக இல்லை, அரசியலுக்காக மத சாயம் பூசி வள்ளுவனை இந்துவா கிறிஸ்துவா முஸ்லீமா என்று கை ஒன்று காலு ரெண்டு தனித்தனியாக பிரித்து விளையாட்டு பொம்மை மாதிரி அவரை பிரித்து பார்க்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் என்னத்தான் வள்ளுவனை நம்ம பிரித்து பார்த்தாலும் வள்ளுவன் கொடுத்த அந்த பொதுமறை நூலை கையாளுகின்ற பொழுது ஒன்று மட்டும்தான், அது பொதுமறை நூல், தமிழர்களுக்கு உரித்தான ஒரு உரை நூல். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அங்கே எந்த ஒரு சமஸ்கிருதத்தையும் உள்ள அடக்கி இதில் இந்துத்துவம் இருக்குது, இதில் கிறிஸ்துவம் இருக்குது என்று யாராலையும் காட்டிக்கொள்ள முடியாது. பொதுமறை நூல். அவன் ஒரு வேளை எல்லா விழுமியங்களையும் உள்ளடக்கி அதை அவன் கையாண்டு இருந்தாலும் அது ஒரு பொதுமறை நூலாகவே இருக்குது. தமிழர்களுடைய வாழ்வியல் நூல் என்று கூட அதை நாம் சொல்ல முடிகின்றது. ஆகவே அவன் சொல்லுகின்றான், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். ஆக பிறப்பால் அனைவரும் சமம், அனைவரும் நிகராக ஒரே நிலையில் இருக்கின்றார்கள். யாருக்கும் இதில் சிறப்பு இல்லை, நீ பெரியவன் சிறியவன் என்கின்ற சிறப்பு இல்லை. ஆனால் செய்தொழில் வேற்றுமையான், அது வேறுபட்டு காணப்படுகின்றது. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, மேலை நாட்டுக்காரன் என்ன பண்ணுறான், வகுப்புவாதத்தை கொண்டு வரான், கிளாசிசம். நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஒரு கிளாசிசம்.
ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ். நம்ம நாட்டுக்காரர் என்ன பண்ணான்? அதை ஜாதி என்ற பேரில் போட்டான். அந்த ஜாதி என்ற பேரை போட்டான். இந்த ஜாதி என்ற பேரை போட்டு இவன் படிக்கிறதுக்கு உகந்தவன், இவன் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் என்று பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டான். ஆனால் தமிழ் வளர்ந்த காலங்களிலே பெண்களுள் 44 சங்க புலவர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த அளவிற்கு அவர்களும் திறமை வாய்ந்தவர்களாக, சமமாக கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். தமிழ் சமூகம் அதனுடைய மக்களை கல்வியல் பெற வைத்தது. இன்றைக்கு என்ன சொல்கிறான் தமிழ் சமூகம் சொல்லிட்டு? கல்வி அறிவை மங்க செய்கிறான். சொல்கிறத போல செய். ஆனால் எதையும் யோசிக்க தொடங்கிறான். யோசிக்க தொடங்கினா அவன் நமக்கு டேஞ்சர், நமக்கு ஆபத்து. அதுதான் இன்றைய அரசியல். யோசிக்க தொடங்கக்கூடாது. மயக்கத்திலேயே இரு, போதை மயக்கத்திலே இரு. எந்த வெளி போதை மயக்கம் இல்லை, அரசியல் மயக்கம், சமய மயக்கம் அல்லது பிரிவினை மயக்கம், இப்படிப்பட்ட மயக்கத்திலே இருந்து கொண்டே இருந்தால் அவனுடைய இலக்கு என்னவோ அதை அடைவதற்கு அது எளிதாக இருக்கும் என்று அதை மயக்கத்தில் வைக்க அவன் துணிந்து விடுகின்றான். ஆகவே நாமும் அதை கேட்டு நம்ம எல்லாரும் இன்றைக்கு யார் அதிகமாக தெருவில் ஓடி போய் கூப்பாடு போடுறது, சண்டை போடுறது? அனுபவம் வாய்ந்தவர்களோ முதியவர்களோ அல்ல. யார்? இளைஞர்கள். இளைஞர்களை விட இப்போ வளரக்கூடிய சின்ன பிள்ளைகள். எதுனா ஒன்று தெருவில் ஆய் ஊய் அவன் இப்படி பேசிட்டான், ஏன் எங்கே போகிறான், என்ன யோசிக்கிறான், அவன் சொல்கிறது சரியா இவன் சொல்கிறது? பெரியவங்க வந்து ஓ கிழவா உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்களுக்கு தெரியும், போய் எங்கன்னா வயசான காலத்தில் உட்கார்த்துன்னு இருக்கிறியா, எவனா கல்லை விட்டு மண்டையை உடைச்சிருப்பான் ஓரோ. கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள். ஏன்? தெளிவு இல்லை, நமக்குள் ஒரு தெளிவு இல்லை, தேடுவது கிடையாது. தமிழன் கல்வியை வெறும் ஏட்டளவில் ஒருபோதும் தன் மக்களுக்கு கொடுத்தது கிடையாது. உணர அவன் கற்பித்தான், சிந்திக்க கற்பித்தான். வள்ளுவன் இத்தனை வார்த்தைகளையும் ஒரு கவிதையாக அவன் தொகுத்து இருக்கிறான் என்றால், ஒரு பாடமாக ஒரு நூலாக தொகுத்து இருக்கிறான் என்றால், அவனுடைய சிந்தனையினுடைய அளவு எத்தகையதாக இருக்கும் என்று பார்ப்போம். நமக்கு கிடைத்தது 1330 தான். நிறைய ஏடுகள் எரிக்கப்பட்டு விட்டன, அது கூட அரசியல் தான். இதெல்லாம் கிடைச்சா இவங்களோட கையில் பிடிக்க முடியாது. எரிப்போம், ஏடுகளை எரிப்போம். சமையல் கட்டில் போட்டு எரிச்சாங்க. இலங்கையில் ஜஃப்னாவில் நூலகத்தை எரிச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரங்கள் நிறைந்த ஒரு நூலகம் அது. தமிழனுடைய மரபை பற்றி சொல்லக்கூடிய நூலகம். எரித்து விட்டு அவனுக்கென்று ஆதாரம் இல்லை, ஒன்று இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கு ஆதாரம். கல்வெட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் ஆதாரம். அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் மீண்டும் இந்த சமத்துவ பொங்கலோ அல்லது சகோதரத்துவ பொங்கலோ அல்லது ஆன்மீக பொங்கலோ, தமிழர் பொங்கல் நம்மை மீண்டும் சிந்திக்க அழைக்கிறது. சிந்திக்க தொடங்குகின்ற பொழுது உயிர் ஆற்றல் பெறுகின்றோம். இறைவன் நம்முள் உறைந்திருக்கும் மட்டும் நமக்குள் உயிர் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் அவனை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை எழுப்ப தூண்டுகிறது. அந்த சிந்திக்கும் ஆற்றல் மட்டும்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டு இருக்கும் என்பதை வலியுறுத்தி இறுதியாக இறை அன்பினுடைய ஒரு சிறிய கவிதையை நான் சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். போகி பொங்கலை பற்றி அவர் இந்த கவிதையை எழுதுகின்றார். அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பண்பாட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை கழிக்க புறப்பொருள் யாதும் இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர், அதை தான் சொல்கிறாரு. இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில், கலாச்சாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பொருட்களை மட்டும் பயன்படுத்தி தூக்கி போடுவது கிடையாது. சகோதரர்களையும் நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தி விட்டு உதாசீனப்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை போகி என்று கழிக்க புறப்பொருள், வெளிப்படையான பொருள் எதுவும் இல்லை. தீயே புறப்பட்டு பொங்கல் வைக்கும்போது வா நீயே என்று பாடுகின்றார். ஆக இது மாறுகின்ற பொழுது பயன்படுத்துகிறோம் என்றால் அதை நமக்குரியதாக தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த பொங்கல் நிறைவான மகிழ்ச்சியான தமிழரின் பொங்கலாக அது விளங்கும். அன்றைய நாள் இந்த தமிழகம் எல்லா மக்களினங்களுக்கும் ஒரு விடியலை தரும் பொங்கலாக அமையும் என்று கூறி வாழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.